ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து 4 வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுண்டு பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து அடுப்பில் வதக்குங்க. இதுக்கப்புறம் வந்து இது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். புளிக்குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருப்போம், அது வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளார நம்ம போய் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரிய தேங்காவாக இருந்தால் அரை மூடி போதும், சின்ன தேங்காவாக இருந்தால் 1 தேங்காய் முழுசாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மீனை வந்து போட்டுக்கலாம். அதில் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.